ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு உங்கள் குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட ஸ்ரீபிரியா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 1 இல்லைங்க 2 இல்லைங்க 12 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட ஸ்ரீபிரியா. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ஸ்ரீபிரியா 12 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 27வது வயசில் ஆடு புலி ஆட்டம் அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீபிரியா கமலுக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல. ஆனால் நம்ம ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து எஸ்பி முத்துராமன் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. நம்ம ரஜினிகாந்த் வந்து ரஜினி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசையை வந்து விஜய் பாஸ்கர் தான் இசையமைச்சுக்காப்புலங்க. ரெண்டாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் மாங்குடி மைனர் அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீபிரியா நடிச்சுக்காப்புல. இதில் விஜயகுமாருக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல. நம்ம ரஜினிகாந்த் இந்த படத்தை நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து விசி குகநாதன் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. மூணாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் பைரவி அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீபிரியா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து எம் பாஸ்கர் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. நாலாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் இளமை ஊஞ்சலாடுகிறது அப்படிங்கிற படத்தில் ஸ்ரீபிரியா வந்து நம்ம கமலுக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்தும் நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து சிவி ஸ்ரீதர் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல. அஞ்சாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் அவள் அப்படித்தான் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீபிரியா நடிச்சுக்காப்புல. இதில் கமலஹாசனுக்கு லவ்வராக நடிச்சுக்காப்புல நம்ம ஸ்ரீபிரியா. இந்த படத்தை டேரக்டர் ஸ்ரீ ருத்தையா வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. ஆறாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ஆறாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் தாய் மீது சத்தியம் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீபிரியா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் தியாகராஜன் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. ஏழாவது படம் 1978ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 28வது வயசில் என் கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீபிரியா ரஜினிக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல. இதில் வந்து நம்ம ஸ்ரீபிரியா டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல, விஜயகுமாருக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்தை வந்து பி மாதவன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து சரவணா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. எட்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். எட்டாவது படம் 1979ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 29வது வயசில் அன்னையோர் ஆலயம் படத்தில் நம்ம ஸ்ரீபிரியா நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல. இந்த படம் செம சூப்பராகவே இருக்குங்க. இந்த படம் ஒரு செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு நம்ம ரஜினிகாந்துக்கு ஸ்ரீபிரியாவுக்கும். இந்த படத்தை வந்து தியாகராஜன் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசை அமைச்சுக்காப்புல. ஒன்பதாவது படத்தை பற்றி பார்த்துலாம். ஒன்பதாவது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் பில்லா படம் தாங்க. பில்லா படம் சொன்னால் செம சூப்பராகவே உங்களுக்கு குசி ஆயிடுச்சா? எனக்கு குசி ஆயிடுச்சுங்க. இந்த படத்தில் வந்து நம்ம ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா நடிப்பு செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. இந்த படமும் ஹிட்டு, பாட்டும் ஹிட்டுங்க. இந்த படத்தை வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் டபுள் ஆக்டிங் நடிச்சுக்காப்புலங்க. டேவிட் பில்லா ராஜப்பா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு MS விஸ்வநாதன் தான் இசையமைச்சுக்காப்புலங்க. 10வது படத்தை பற்றி பார்த்தலாம். 10வது படம் 1980ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 30வது வயசில் நட்சத்திரம் அப்படிங்கிற படத்தில் நம்ம ஸ்ரீபிரியா நடிச்சுக்காப்புலங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபிரியா வந்து ஹரிபிரசாத்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் தசரி நாராயண ராவ் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இல்லை நம்ம ரஜினிகாந்த் வந்து ஹிம்செல்ஃபாக நடிச்சுக்காப்புலங்க. 11வது படம் 1981ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 31வது வயசில் தீ படம் தாங்க. தீ படத்தில் நம்ம ரஜினிகாந்த் கூட நடிச்சுக்காப்புல ஸ்ரீபிரியா. இதில் பார்த்தீங்கன்னா சுமன் அப்படிங்கிற ஆக்டருக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல நம்ம ஸ்ரீபிரியா. இந்த படத்தை வந்து கிருஷ்ணமூர்த்தி வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. 12வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 12வது படம் 1986ஆம் ஆண்டு நம்ம ரஜினிகாந்தனுடைய 36வது வயசு கோடை மலை அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ஸ்ரீபிரியா வந்து நடிச்சுக்காப்புல. இதில் ஜெயசங்கருக்கு ஒய்ஃபாக நடிச்சுக்காப்புல நம்ம ஸ்ரீபிரியா. இந்த படத்தை வந்து முக்தா ஸ்ரீதர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ஹிம்செல்ஃபாக தான் நடிச்சுக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 படங்களில் 5 படங்களுக்கு தான் நம்ம ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்புல நம்ம ஸ்ரீபிரியா. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்த்தாச்சு. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.